என் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம்முடைய வாழ்க்கையில் இதை கடந்துதான் சென்றிருப்போம். அந்த வழியை யாரிடமும் சொல்ல முடியாமல் மீண்டும் அல்லாஹ்விடமே ஆறுதலை தேடியும் இருப்போம். அது என்ன வழி என்பதை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சில மனிதர்கள் நன்மையினை விரும்பி சிலருக்கு உதவிகள் செய்திருப்பார்கள். தனக்கு ஏற்பட்ட சில கஷ்டமான நிகழ்விற்காக மன வருத்தத்தில் செய்ததை சொல்லி காட்டி விடுவார்கள். அந்த நன்மையும் வீணானதாக ஆகிவிடும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 264வது வசனத்தில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன்னுடைய பொருளை செலவு செய்து வீணாக்குபவர்களை போல் உங்களுடைய மனம் வந்து கொடுக்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லி காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதனுடைய பலனை பாழாக்கி விடாதீர்கள் என்றும் இவர்களுக்கு ஒரு உதாரணமும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரு வழுக்கு பாறையை ஒத்திருக்கின்றது. அதன் மீது மண் படிந்து ஒரு வெறும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கி விட்டது. அதுபோல் அந்த மனிதன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்து விடும் என்றும், ஆகவே அவர்கள் தானம் செய்ததில் இருந்து ஒரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கும் கூட்டத்தார்களில் அவர்களின் தீய செயல்களின் காரணமாக வேறான வழியில் செலுத்த மாட்டான் என்றும், நன்மை செய்வது லேசானது, ஆனால் அதனை மறுமை வரை பாதுகாப்பது மிகவும் கடினமானது. சுப்ஹானல்லாஹ் என்பது ஒரு நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் ஒரு நன்மை. இப்படியாக சின்ன சின்ன திக்ருகள் கூட நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாவிற்கு லேசானதும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்ததுமான விருப்பமானதும் மீசான் தராசில் அதிக எடை உள்ளதும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்பதாகும். இவ்வாறு நாம் நன்மையின் அளவை சேர்த்து கொண்டே போகலாம். ஆனால் அந்த நன்மையை மறுமை வரை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் ஒருவர் மற்றவருக்கு அவரது மானம் சம்பந்தமாகவோ அல்லது வேறு எந்த விஷயத்திலும் அநீதி இழைத்திருக்கின்றாரோ அவர் தினாரோ திர்ஹமோ இல்லாத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாகவே இன்று அவரிடம் இருந்து அதற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். ஏனென்றால் அந்நாளில் அவரிடம் நற்செயல்கள் இருந்தால் அவர் செய்த அநீதியின் அளவுக்கு ஏற்ப அவரிடம் நற்செயல்கள் எடுத்துக் கொள்ளப்படும். அவரிடம் நற்செயல்கள் எதுவும் இல்லை என்றாலும் பாதிக்கப்பட்டவரின் பாவங்கள் எடுக்கப்பட்டு அவர் மீது சுமத்தப்படும் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலி அவர்களுடைய வாயிலாகவும் அறிவித்துள்ளார்கள்.